அண்மை செய்தி. சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் விக்னேஷ் மரணம் தொடர்பாக கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இணைகிறார். மாணிக்கம், முழு விவரங்களையும் பதிவு பண்ணல. கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயிர் சிறப்பு மருத்துவமனையில நேற்று முன்தினம் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் விக்னேஷ் உயிரிழந்தது தொடர்பான விளக்கத்தை மருத்துவமனை நிர்வாகம் தகவலாக வெளியிட்டிருக்கிறது. அதில் 13ஆம் தேதி அவர் அனுமதிக்கப்பட்டதாகவும், விக்னேஷ் என்ற இளைஞர் அனுமதிக்கப்படும் பொழுதே அவருக்கு அந்த நோய் தீவிரம் இருந்ததாகவும் மருத்துவமனை சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் கிண்டி அரசு உயிர் சிறப்பு மருத்துவமனைக்கு வரும் பொழுது அவருக்கு நோய் தீவிரம் இருந்ததாகவும், அதற்கு முன்பாக அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அதற்கான அங்கு சிகிச்சை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாதனாலதான் அவங்க அரசு மருத்துவமனைக்கு வந்ததாகவும் சார்பில் அந்த விளக்கம் சொல்லப்படுது. தொடர்ந்து அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் விக்னேஷ் மரணம் தொடர்பாக கிண்டி கலைஞர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. பித்தப்பை நோய் தீவிரமான நிலையிலேயே இளைஞர் விக்னேஷ் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சையை தொடர முடியாமல் கிண்டி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இளைஞர் விக்னேஷ் அனுமதிக்கப்பட்ட போது உள்நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் பணியில் இருந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், விவரங்களை பதிவு பண்ணல. சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு உயிர் சிறப்பு மருத்துவமனையில 13ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் விக்னேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்ததே காரணம் என அவருடைய உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்ற நிலையில அந்த இளைஞர் உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து மருத்துவமனை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயிர் சிறப்பு மருத்துவமனையில விக்னேஷ் அனுமதிக்கப்பட்ட பொழுது அவருக்கு கடுமையான வயிற்று வலி இருந்ததாகவும், அவர் இதுக்கு முன்பாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்ட பொழுது அவருக்கு எடுக்கப்பட்ட அந்த பரிசோதனைகளுடைய முடிவுகளை ஆராய்ந்து அவருக்கு பித்தப்பை கல் இருப்பது உறுதி செய்து அதற்கான சிகிச்சை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் 13ஆம் தேதியே தொடங்கப்பட்டதாகவும் அரசு கிண்டி அரசு மருத்துவமனை சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 13ஆம் தேதி இரவு அவர் சேர்க்கப்பட்ட போது அவருடைய பரிசோதனை முழுவதும் நிறைவடைந்து அவர் அந்த பித்தப்பை பிரச்சனை தொடர்பான அந்த சம்பந்தப்பட்ட வார்டுக்கு மாற்றப்பட்டதாகவும், அந்த வார்டில் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை கொடுக்கப்பட்டதாகவும், நேற்று இரவு விக்னேஷிற்கு திடீரென உடல்நிலையில் பின்னடைந்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும், உடனடியாக தீவிர சிகிச்சைக்கு மாற்றப்பட்டு அவருக்கு சுவாச உதவியுடன் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வந்ததாகவும் மருத்துவமனை சார்பில் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில தான் தொடர் சிகிச்சையில அவர் அந்த சிகிச்சை பலன் இல்லாமல் இன்று காலை உயிரிழந்ததாகவும், இந்த பித்தப்பை கல் இருப்பதற்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் முறையாகவே அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை தரப்புல தகவல் சொல்லப்படுகிறது. விக்னேஷ் இங்கு அனுமதிக்கப்படும் பொழுதே அவருக்கு அந்த பித்தப்பை கல்லினுடைய நோய் தீவிரம் அதிகமாக இருந்ததன் காரணமாகவே தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட சிகிச்சையினுடைய பலன் அவருக்கு கிடைக்காமல் அவர் உடல்நிலை பின்னடைந்து அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனையினுடைய நிர்வாகம் சார்பில் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி அந்த 13ஆம் தேதி புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி குத்துப்பட்ட அன்று இந்த மருத்துவமனையில புறநோயாளிகளுக்கான சிகிச்சை வழங்குவதுதான் பிரச்சனை இருந்ததை தவிர உள்நோயாளிகளுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்தது. அதில் எந்த வகையான பிரச்சனையும் இல்லாது இருந்தது. மருத்துவருடைய போராட்டத்திற்கும் இந்த உயிரிழப்புக்கும் எந்த வகையான தொடர்பும் இல்லை என மருத்துவமனையினுடைய நிர்வாகம் சார்பில் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது.